பேமெண்ட்டுக்காக உள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். மேபி அந்த ரோலுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்க எல்லாம் இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. சோ உங்க சீசன்ல வந்து பூர்ணிமா அந்த பணம் பெட்டி எடுத்தாங்க இல்லையா? இந்த சீசன்ல யார் வந்து அந்த மாதிரி சஸ்பெக்ட் இவங்க எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு யோசிக்கிறீங்க? ஐ திங்க் இப்போ பிரஜன் ரீசெண்டா உள்ள வந்து பேசிட்டு இருந்தனால ஐ திங்க் சாண்ட்ரா கூட அது எடுக்க வாய்ப்பு இருக்கு. சாண்ட்ரா அவங்க எடுத்துட்டு போலாம். அப்படி இல்லைன்னா அரோரா எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கே மணி அப்படின்னு சொல்லியிருந்தனால அவங்க எடுத்துட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் வேற யார் இருக்கா? வேற யாரும் பெருசா மணி எய்ம் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவங்க எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த டைம்ல யாருக்காவது எப்படியும் நம்ம டைட்டில் அடிக்க போறது இல்ல, இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கிளவரா ப்ளே பண்ணலாம். அது அன்எக்ஸ்பெக்டட் யார் வேணாலும். நானே இன்ஃபேக்ட் உள்ள இன்னொரு வாரம் இருந்திருந்தேன்னா நானே எடுத்துட்டு தான் வந்திருப்பேன். ஏன்னா நீங்க வந்து இந்த லாஸ்ட் டைம்ல வந்துட்டு ஒரு 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 கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க இல்லையா? ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படியும் டைட்டில் அடிக்க போறது இல்ல. எனக்கு ஆனா ஒண்ணு கன்ஃபார்மா இருந்துச்சு. ஒண்ணு பேரண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே நான் எவிக்ட் ஆயிருவேன், இல்ல வந்து அடுத்த வாரமே நான் எவிக்ட் ஆயிருவேன்றது மட்டும் எனக்கு ஏதோ இன்ட்யூஷன் சொல்லிட்டே இருந்துச்சு. சரி ஒரு வாரம் போச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு இருந்தேன். ஓகே, இதுக்கப்புறம் இந்த பிபி அல்டிமேட் நம்ம சீசன்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா ரவீனா உள்ள போவாங்களா? தாராளமா போவேன். என்னன்னா ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணிட்டோம், செகண்ட் டைம் அந்த தப்பு ரெக்டிஃபை பண்ணி ப்ளே பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா ஆப்வியஸா ஒரு ட்ரை தான். எனக்கு இன்னும் தெரியல, நான் 100% ரெக்டிஃபை பண்ணி ஆடுவேன் நானு. பட் ஸ்டில் இன்னொரு ட்ரை தான். ஓகே. சோ நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் போறீங்க, யூடியூப்ல நிறைய vlogs எல்லாம் போடுறீங்க. இப்ப இயர் எண்ட் வந்தாச்சு, இல்ல நியூ இயர், பொங்கல் ஹாலிடேஸ், அது வரைக்கும் ஃபுல் ஹாலிடேஸ் தானே. ஒரு ஐட்டினரி கொடுங்களேன். ஆமா, ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து இந்த இடத்துக்கு நீங்க ட்ரிப்புக்கு போங்க, ஆசமா இருக்கும் அப்படின்னு. போலாமே, தாய்லாந்து போங்க. நான் போன இடத்துல தான் சொல்ல முடியும். மணாலி போலாம், காஷ்மீர் போலாம். காஷ்மீர் நல்லதா இருக்கும். பட் மணாலி, காஷ்மீர் அந்த மாதிரி போலாம். அண்ட் கொஞ்சம் நிறைய காசு சேர்த்து வச்சீங்கன்னா வந்து ஸ்விட்சர்லாந்து போங்க. இந்த டிசம்பர் ஜான்வரியில கொஞ்சம் ஸ்னோஃபால் அந்த டைம் இருக்கிறனால அந்த மாதிரி ஊருக்குலாம் போலாம். அப்படி இல்ல அப்படின்னா துபாய் கூட போங்க, நல்ல இடம் தான். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னீங்க. கப்பலா போனோம் அப்படின்னா அது கல்யாணம் ஆனவங்களே தானே நீங்க கேக்குறீங்க. இல்ல உங்களுக்கு ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்மளும் கல்யாணம் ஆயிட்டுனா இங்கெல்லாம் போகணும்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் இப்பவே நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்களா? 4 இடத்துக்கு போறீங்க, யோசிக்கல, பிளாங்கா இருக்கீங்க. அந்த சாப்டர்லயே பிளாங்கா இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து இங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா சரிங்க கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லிடுவேன். அப்படி ரைட். அப்போ அந்த அது இல்ல, ஆனா இது இருக்கு.